தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெற்றி நகர் கிறிஸ்தவ சபையால் நடைபெற்று வருகிற இந்த சிறப்பான விசேஷித்த வேத ஆராய்ச்சி கூடுகையினுடைய 2வது நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு இணைந்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி நகர் திருச்சபையாருக்கும் ஊழியர் மற்றும் மூப்பர்கள், உதவிக்காரர்கள், விசுவாசிகள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கிறேன். இந்த செஷன்ல, இந்த 2வது நாள்ல, இந்த முதல் செஷன்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்க போகின்றோம். எல்லோரும் நீங்கள் அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்திற்கு நான் இப்படியாக ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். அந்த வேத ஆராய்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, விசுவாசிகள் அல்லது பரிசுத்தவான்களுடைய கடமைகள், the duties of the saints or believers. பரிசுத்தவான்கள் அல்லது விசுவாசியினுடைய கடமைகள் என்னென்ன? இந்த பெயர் யாருக்கு என்று சொன்னால் நமக்கு தான் பொருந்துகிறது. நேற்றே நாம் படித்தோம். நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அதே வேளையில் நாம் பரிசுத்தவான் விசுவாசிகள் என்ற முறையில், பரிசுத்தவான்கள் என்ற முறையில் அவன் கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ன என்பதையும் சில உறவு முறைகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு முன்னதாக இந்த நிருபத்தை குறித்ததான ஒரு சில முன்னுரைகளை நாம் இதை புரிந்து கொள்வதற்கு நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த மக்கள் சில தவறான உபதேசத்திற்கு கீழ் அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். நேற்று நாம் சிந்தித்தோம், வேதத்தில் மொத்தம் 21 நிருபங்கள் உண்டு. பவுல் மட்டும் எழுதிய நிருபங்கள் எத்தனை அப்படின்னா 14 நிருபங்கள், அதாவது எபிரேயரையும் சேர்த்து. மீதமுள்ள நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரி, பவுலின் நிருபங்கள் அவர் எப்போதுமே எழுதும் போது முதல் பகுதியில போதனைகளை பேசுவார். முதல் பகுதி போதனையை பேசுவார். 2வது பகுதி நடைமுறை காரியங்களை பேசுவார். நம்ம கூட ஜெபத்தில் அடிக்கடி நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தையை கேட்கிறோம், கேட்கிறது மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த, நடைமுறைப்படுத்த என்ன செய்ய உதவி செய்யுங்கள் ஜெபம் பண்றோம். ஸோ பவுலுடைய சிந்தையும் அதுதான். என்ன அப்படின்னா, முதல் பாடல்ல உபதேசத்தை பேசுவார், போதனைகளை பேசுவார். 2வது பாடல்ல நடைமுறைகளை பேசுவார். இப்ப இந்த இருக்கிற நிறுவனத்துல மொத்தம் 4 அதிகாரங்கள் உண்டு. அந்த 4 அதிகாரங்கள் 95 வசனங்கள் இதில் இருக்கிற. இந்த 95 வசனங்கள் 4 அதிகாரங்கள்ல 1-2 அதிகாரங்கள் போதனைகளை பேசுகிறார், அதாவது உபதேசத்தை பேசுகிறார். இது மட்டுமல்ல, பவுல் எழுதின எல்லா நிருபங்களிலுமே இதையே கையாளுகிறார். அவர் ஒரு காரியங்களை தன்னுடைய விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறார். ஒருவேளை பிலிப்பியர்களை நிருபத்தை எடுங்க, 4 அதிகாரம் இருக்கு. முதல் 2 அதிகாரம் போதனை அல்லது உபதேசம், அடுத்த 2 அதிகாரம் நடைமுறை. இப்படி எல்லா நிருபங்களிலேயுமே பவுல் கையாளுவார். அதுபோல இந்த நிருபத்திலும் கூட முதல் 2 அதிகாரங்கள் போதனைகளை பேசுகிறார். விசேஷமாக கிறிஸ்துவை குறித்த போதனை அதிகமாக பேசுகிறார். 3-4 போன்ற அதிகாரங்கள் நடைமுறை காரியங்கள். அப்ப இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த 3ஆம் அதிகாரம் நமது நடைமுறை வாழ்வில் காணப்பட வேண்டிய காரியம். அப்ப முதல் 2 அதிகாரங்களை என்ன சொன்னாரு அப்படின்னா, பல உபதேசங்களை போதித்தார்.
வேண்டும் அப்படின்னு போதிக்கிறார். மனித ஞானத்தை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் அறிவினால் ரட்சிப்படையலாம் அப்படின்னு போதிச்சார். சரி, இவைகள் எல்லாம் தவறான உபதேசம். சரியா? இந்த காரியங்களை தான் முதல் 2 அதிகாரங்கள்ல பவுல் சொல்றார். சொல்லிட்டு இவைகளை எல்லாம் நீங்கள் நாடி போகக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் பரிபூர்ணராய் இருக்கிறார், அவரே தலையாகிய கிறிஸ்துவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்துல நடைமுறை காரியங்கள் சொல்றார். சரி, இந்த ஒரு சிந்தையோடு நம்ம 3ஆம் அதிகாரத்துக்கு போலாம். யாராவது வாசிக்கலாம்? 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் போதும். எப்படி ஆரம்பிக்கிறாரு? If you have been risen with Christ, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். அப்ப நீங்களே கெஸ் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி 2 அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறீர்கள், சடங்கு சம்பிரதாயங்களுக்கு, நியாயப்பிரமாணங்களுக்கு மரித்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருக்கிறீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 என்ன வாசிக்கிறோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்ப மனிதர்களுடைய நிலை, பாவங்களுக்கு நாம் மரித்து நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். முதல் உறவு இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவு, தேவகுமாரனோடு உள்ள உறவு. தேவகுமாரன் யாரை குறிக்கிறார்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனான கிறிஸ்துவோடு உள்ள தேவகுமாரனான கிறிஸ்துவோடு உள்ள உறவில் நாம் மேலானவைகளை நாட வேண்டும். சரியா? இதுதான் முதல் பதில். மேலானவைகளை நாட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் அல்லது மேலானவைகளை நாடுங்கள். நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது, ஏன் நாம் மேலானவைகளை நாட வேண்டும் அல்லது ஏன் நாம் மேலானவைகளை நாம் தேட வேண்டும் என்று கேட்டால், அதற்கும் அதே வசனத்தில் பதில் இருக்கிறது. முதல் பதில், ஏன் நீங்களும் நானும் மேலானவைகளை தேட வேண்டும்? ஏனென்றால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் மேலான இடத்தில் இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் அவர் மேலானவராக இருப்பது போல, மேலான சிந்தை கொண்டிருப்பது போல, நீங்களும் நானும் மேலானவைகளை தேட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி இப்போது பிதா அவர் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தை செய்கிறார். எங்கே செய்கிறார்? அவர் மேலே இருக்கிறார், பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும்
ஏன் மேலானவைகளை தேட வேண்டும்? ஏன் மேலானவைகளை நாட வேண்டும்? முதல் பதில், ஏனென்றால் கிறிஸ்து மேலான இடத்தில் இருக்கிறார். அவர் சிந்தை மேலானது. எனவே நீங்களும் நானும் மேலானவைகளை தேட வேண்டும். இரண்டாவது வசனம் 3 அதற்கு பதில் இருக்கிறது. வாசிங்க 3வது வசனம். ஏன் நாம் மேலானவைகளை நாட வேண்டும், தேட வேண்டும்? நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கென்று நாம் இந்த உலகம் அவரது இந்த பூமியில் வாழும்போது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, நாம் அவருக்காக சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். எனவே நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, ஆனால் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக? அவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப உலகம் வாழ்வது போல நாம் வாழ முடியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 என்ன வாசிக்கிறோம்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் என்ன செய்யாதீங்க? அன்பு கூறாதிருங்கள். Do not love the world. ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்தில் வைத்து மேலானவைகளை தேட வேண்டும். 4வது, ஏனென்றால் நாம் அவருடைய வருகையில் நாம் மகிமை அடைய போகிறோம். நாம் மகிமை அடைய போகிறோம். நாம் பரலோகத்திற்குரியவர்கள், நாம் தேவனுக்குரியவர்கள், அவரை போல நாம் இருக்க போகிறோம். எனவே நாம் இந்த பூமிக்குரியவைகளை மேலானவைகளை தேட வேண்டும். அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். இன்றைக்கு பொதுவாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதால் இந்த உலகத்தோடு ஒன்றி போய் விடுகிறோம். இந்த உலக மக்கள் வாழ்வது போல நாம் வாழ்கிறோம். சில வேளையில் அவர்கள் பேசுவது போல நாம் பேசுகிறோம். அவர்கள் செய்வது போல நாமும் செய்கிறோம். எந்த ஒரு வித்தியாசம் இல்லை.
சாது சுந்தர் சிங்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாது சுந்தர் சிங் ரோட்டோரங்களை நடந்து போகும்போது அவரை பார்த்து சொல்லுவாங்க, ஏசப்பா போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? இயேசு போகிறார். அவருடைய வாழ்க்கையை பார்த்து, அவருடைய குணாதிசயத்தை பார்த்து அப்படி அட்ரஸ் பண்ணாங்க. இன்றைக்கு இந்த உலகம் உங்களையும் என்னையும் பார்க்கிறது. பார்க்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு நாம் வாழ வேண்டும். எனவே நீங்களும் நானும் தேவகுமாரனோடு உள்ள உறவில் மேலானவைகளை நாட வேண்டும், தேட வேண்டும். இரண்டாவது வசனம் 5 - 12 வசனங்கள், அதை நம்ம வாசிக்க வேணாம், நீங்கள் குறித்து கொண்டால் போதுமானது. இரண்டாவது உறவு என்னன்னா தனிப்பட்ட உறவு, இன் ரிலேஷன் டு தி பர்சனல் லைஃப். முதலாவது நாம் சிந்தித்தோம் இன் ரிலேஷன்ஷிப் டு தி சன் ஆஃப் காட், தேவகுமாரனோடு உள்ள உறவு. இரண்டாவது உறவு இன் ரிலேஷன்ஷிப் டு தி செல்ஃப், என்னுடைய தனிப்பட்ட உறவு. செபாஸ்டியன் கூட ஜெபம் பண்ணும்போது சொன்னார், நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீர் என்ன பேசுகிறீரோ அதை எங்களுக்கு பேசும். சோ என்னை பொறுத்தவரையில் அல்லது நம்முடைய தனிப்பட்ட உறவில், தனிப்பட்ட வாழ்வில் என்ன செய்ய வேண்டும்? வசனம் 5 - 12 அதற்கு என்ன பதில்? பழையவைகளை களைந்து என் வாழ்வில் புதிய ஸ்பாவத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். பட்டணத்திலிருந்து 3 நபர்களை பேசுகிறார். முதல் மனிதர் யார் அப்படின்னா ஜென்ம ஸ்பாவமான மனிதன். இப்ப நிறைய பேர் பாருங்க, யாராவது ஏதாவது சொல்லும் போது உன் புத்தி கேட்போம். ஏன்னா ஜென்ம ஸ்பாவம் நம்ம என்ன செய்யுது? எல்லார்ட்டையுமே இருக்கு. அப்ப ஜென்ம ஸ்பாவமான மனுஷனை பற்றி பேசுகிறார். இவர் யாரு அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர். ஜென்ம ஸ்பாவமான மனுஷன் என்பவர் ரட்சிக்கப்படாதவர். இரண்டாவது ஒரு மனிதரை பேசுகிறார், ஆவிக்குரிய மனிதன், ஸ்பிரிச்சுவல் மேன். இவர் யாரு? ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கக்கூடியவர், ஆவிக்குரிய மனிதன். மூன்றாவது ஒரு நபர் மாம்சத்திற்குரிய மனிதன். அதாவது எல்லாருக்குமே மாம்சம் இருக்கு. இன்னொரு வார்த்தையில் மாம்சம்னா சரீரம். ஆனால் அதற்கு இன்னொரு அர்த்தம் அதாவது கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு வாழ்வு. அப்ப மூன்றாவது மனிதன் மாம்சத்திற்குரிய மனிதன். இவரும் ரட்சிக்கப்பட்டவர், ஆனால் கனி கொடுக்காமல் தேவனுக்கென்று வாழாமல் ஏனோதான என்று ஜீவிப்பவர். அவர் பழைய மனிதனுக்கு ஒப்பிடப்படுகிறார். நல்லா கவனிங்க, ஜென்ம ஸ்பாவமான மனிதன் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவிக்குரிய மனிதன் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை கற்றுக்கொண்டவர்கள், வேதத்தின்படி வாழக்கூடியவர்கள். மூன்றாவது மாம்சத்திற்குரிய மனிதன், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இருப்பினும் அவ்வப்போது அவர்களுக்குள் பழைய ஸ்பாவம் இருந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த பழைய ஸ்பாவம் என்பது என்ன? இங்கே சொல்றார், பழைய ஸ்பாவம் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை. வசனம் 8, கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணம், வம்பு வார்த்தை, இவைகளை எல்லாம் விட்டு விடுங்க. 9, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீங்க, பழைய மனிதனை அவன் செய்கைகளை நீங்கள் களைந்து போடுங்கள். இதெல்லாம் பழைய மனிதனுக்குரிய காரியங்கள். எபேசியருக்கு நிருபமாக இதை பற்றி பவுல் இங்கேயும் பேசுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. எபேசியர் 4:22.
அந்தபடி முந்தின நடத்தைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் களைந்து போட்டு, you put off the old man. பழைய மனிதனை நீங்கள் களைந்து போடுங்கள். களைந்து போட்டு புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பழைய மனிதன் புதிய மனிதன் இதற்குள்ள வித்தியாசத்தை இங்கே சொல்றார். வசனம் 24 பாருங்க, 23 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 25 பாருங்க, பொய்யை களைந்து சொல்லுங்க, கையை களைந்து போடுங்க. அப்புறம் நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. 29 வசனம், கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை பேசுங்க. அப்புறம் வசனம் 31, சகலவித கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூசணம் இவைகள் எல்லாம் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்யட்டும்? நீங்க அப்ப இன் பர்சனல் டு தி இன் பர்சனல் டு தி செல்ஃப், என்னுடைய தனிப்பட்ட உறவில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் பழையவைகளை களைந்து புதியவைகளை தரிக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை என்ன செய்யணும்? நான் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லது பழைய ஸ்பாவத்தை களைந்து போட்டு புதிய ஸ்பாவத்தை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான் என்று கொடுக்கப்பட்ட இரண்டாவது கடமையாக இருக்குது. சரி பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்போதுமே ரெண்டு ஸ்பாவம் இருக்கு. இதை நான் போற இடங்கள்ல சொல்லுவேன். என்னுடைய இருதயத்துல ஒரு சேர் போடப்பட்டிருக்கு. இங்க ஒரு பட்டன் மைக் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஒரு சேர் எப்போதுமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கு. இந்த சேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நபர்கள் எப்போதும் போராடி கொண்டே இருப்பார்கள். ஒன்னு யாரு அப்படின்னா சாத்தான், இன்னொன்னு யாரு அப்படின்னா கிறிஸ்து. நாம் மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அல்லது பழைய மனுஷனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த சேர்ல யார் உட்காருவா? சாத்தான் உட்காருவா. அப்ப நம்ம அவனை என்கரேஜ் பண்றோம். பழைய ஸ்பாவங்கள் பழைய மனுஷனுக்குரியவைகள் என்ன? இப்ப நம்ம பெரிய ஒரு லிஸ்டே போட்டோம். பொய் சொல்லுதல், பிசாசுக்கு இடம் கொடுத்தல், கோபம் கொள்ளுதல், தூசணமான வார்த்தைகள், மனக்கசப்பு, கோபப்படுவது, பொறாமைப்படுவது, இதெல்லாம் பழைய மனிதனுக்குரிய ஸ்பாவங்கள். ஆனால் நாம் புதிய மனுஷனை என்கரேஜ் பண்ணும்போது புதிய ஸ்பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த புதிய ஸ்பாவம் என்ன? மறுபடியும் எபேசியருக்கு வந்துருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அந்த 22 அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க. வசனம் 24, மெய்யான நீதி பரிசுத்தம். சரியா? இதெல்லாம் புதிய மனுஷனுக்குரிய ஸ்பாவம். அப்புறம் பாருங்க, நம்ம மறுபடியும் கொலோசியர் 3க்கு வந்துருங்க. கொலோசியர் 3 வசனம் 9, 10, 11. பொய் சொல்லாதீங்க, பழைய மனுஷனை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. வசனம் 12, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை, இது புதிய மனிதனுக்குரிய ஸ்பாவம். அப்ப பழைய ஸ்பாவம் பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரிக்க வேண்டும், புதிய ஸ்பாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப அந்த சேர்ல பாத்தீங்கன்னா நான் புதிய மனுஷனை முக்கியத்துவப்படுத்தும் போது அங்கே இயேசு கிறிஸ்து அந்த இருக்கையில் அமர்வார். இதற்கு இன்னொரு பெயர் கூட உண்டு, தெய்வீக ஸ்பாவம், the new nature and divine nature. இதுதான் இரண்டாவது விஷயம். மூன்றாவது காரியத்துக்கு வந்துடலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. சரியா? இதுவரைக்கும் நம்ம 12 வசனம் முடிச்சிருக்கிறோம். முதலாவது உறவு தேவகுமாரனோடு உள்ள உறவு. என்ன பதில்? மேலானவைகளை தேட வேண்டும், நாட வேண்டும். இரண்டாவது நம்முடைய தனிப்பட்ட உறவு. அதற்கு என்ன பதில்? பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரிக்க வேண்டும், அல்லது பழைய ஸ்பாவத்தை களைந்து போட்டு நாம் புதிய ஸ்பாவத்தை தரிக்க வேண்டும். மூன்றாவது விசுவாசிகளோடு உள்ள உறவு. சரியா? இன் ரிலேஷன்ஷிப் டு தி பிலீவர், அதாவது ஒரு விசுவாசி என்ற முறையில் மற்ற விசுவாசியோடு என் உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். வசனம் 13 வாசிங்க பிரதர். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய
அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ரைட், விசுவாசிகளோடு உள்ள உறவு. மூன்றாவது உறவு, விசுவாசிகளோடு உள்ள உறவில் நாம் கிறிஸ்துவை போல் மன்னிக்க வேண்டும். சரியா? கிறிஸ்துவை போல் மன்னிக்க வேண்டும். இதுதான் அதற்கான பதில். சரி, இது ரொம்ப கஷ்டம். ஒருவர் இன்னொருவரை மன்னிப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஒரு சின்ன விஷயமா இருந்துச்சு அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம பொறுத்து போயிடுவோம். ஒருவேளை நமக்கு எதிராக சில காரியங்கள் செய்யப்படுகிறது, அல்லது நம்மளை பற்றி தவறா பேசுறாங்க, செய்யாத விஷயங்களை செய்தது போல் சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் வரும். நம்ம மன்னிப்பதற்கு முடியாது. அவர் செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம், அதை மன்னிக்க முடியுமா? மன்னிக்கவே முடியாது பிரதர். இப்படி ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது, மன்னிச்சிருக்க முடியாது. ஆனாலும் கூட நம்மையும் அவர் மன்னித்தார். ரைட், வசனம் 13 பாருங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒருவேளை உங்கள் உடன் சகோதர சகோதரிகளோடு உடன் விசுவாசிகளோடு குறைபாடு இருக்குமானால் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து பாருங்கள். நீங்கள் மனித சிந்தையில் பார்க்காதிருங்கள், மனித சிந்தையை கொண்டு வராதிருங்கள், கிறிஸ்துவை முன் கொண்டு வாருங்கள். கிறிஸ்துவை அந்த இடத்துல வைங்க. அப்ப கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அவர் எவ்வாறு உங்களை மன்னித்தார்? நீங்கள் செய்த அக்கிரமம், நீங்கள் செய்த பாவம் அவருக்கு கண்ணுக்கு முன் நின்றதா அப்படின்னா இல்ல, அவர் மன்னிச்சார். எனவே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவை முன்வைத்து பாருங்கள். கிறிஸ்து எவ்வாறு உங்களை மன்னித்தாரோ, உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தாரோ, அதுபோல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். சரி, இந்த மன்னிப்பு எப்படி வரும்? வசனம் 14 பதில் இருக்கு. எப்படி அப்படின்னா, அன்பை தரித்துக் கொள்ளும் போது அல்லது அன்பின் நிமித்தமாக நாம் ஒருவரை மன்னிக்க முடியும். மறுபடியும் எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனம் பாருங்க. எபேசியர் 4:32 என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர்ல ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவை நீங்கள் முன்வையுங்கள். இங்க என்ன சொல்றார் பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை எவ்வாறு மன்னித்தாரோ நீங்கள் அப்படி மன்னியுங்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற போதனை எபேசியர்ல ரொம்ப முக்கியமானது. நமக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1 அதிகாரம் 3, 4 போன்ற வசனங்கள்ல பிதாவானவர், பிதாவாகிய தேவன் நம்மை உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க 1 அதிகாரம் 1வது வசனத்திலே இருக்கு, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பாருங்க. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான். அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசியாக இருக்கிறோம். 1 அதிகாரம் 4வது வசனம், இயேசு கிறிஸ்துவில் அவருக்குள் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 1 அதிகாரம் 6வது வசனம், அவர் மூலமாய் கிறிஸ்து மூலமாய் நாம் சுவிகார புத்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். 7வது வசனம் பாருங்கள், குமாரனாகிய இவருக்குள் அதாவது கிறிஸ்துவுக்குள் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். அடுத்து பாருங்க 1:12, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறோம். பாருங்க 2 அதிகாரம் 6வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடம் என்று நாம் பார்க்கிறோம். 2 அதிகாரம் 7ஆம் வசனம், கிறிஸ்து சரியா?
நாம் அவர்களிடமே பொறுமையோடு இருந்து மோசங்களை தாங்கி அவர்களுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல இது எவ்வாறு சாத்தியம்? அன்பினால சாத்தியம். அன்பில்லாமல் எதுவும் செய்ய முடியாது. நான்காவது காரியத்தை சொல்லலாம். அவர் முதல் விஷயம் தேவகுமாரனோடு என்னுடைய உறவு. நான் மேலானவைகளை தேட வேண்டும், பூமிக்குரியவைகளை அல்ல. இரண்டாவது என்னுடைய கடமை அப்படின்னு பார்த்தா என்னுடைய தனிப்பட்ட உறவில் உள்ள கடமை. என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பழைய வாழ்வை தகர்த்து போட்டு புதிய வாழ்வை நான் கழிக்கிறேன். மூன்றாவது, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோடு உள்ள உறவில் கிறிஸ்துவை போல் நாம் படிக்கிறோம். நான்காவது உறவு, வசனம் 16வது வசனம். சரியா பொருள் வந்து மறுபடியும் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு. இது நான்காவது கொடுப்பு. In relationship to God's word, தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு. அதற்கு என்ன பதில்? பரிபூரணமாய் வாசம் பண்ண வேண்டும். சரியா? நான்காவது உறவு தேவோடு உள்ள உறவு. அதற்கு என்ன பதில்? பரிபூரணமாய் வாசம் பண்ண வேண்டும். சரி, அந்த வசனத்தை வாசிப்பார். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருக்கும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. இந்த வாசமாய் இருத்தல் அப்படின்னா இன்னொரு வார்த்தை, நம்மோடு கூட தங்கி இருப்பது. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, அவர்களுக்கு நாம் முன்னுரிமை அல்லது அந்த உரிமையை கொடுக்கும் போது அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. நம்முடைய வீடுகளில் உள்ள எல்லாவற்றையும் நீங்க பார்க்கலாம். அப்படின்னா when we permit them, எப்போது நாம் அனுமதி கொடுக்கிறோமோ அப்போதுதான் அவர்கள் நம்மோடு தங்கி இருப்பார்கள். இப்ப அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். தேவனுடைய வசனமானது, தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள் பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் எப்போதும் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா தேவனுடைய வசனம் தான் நம்ம எல்லா சூழ்நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும். அன்றைக்கு தேவன் ஆதாம் ஏவாளை அவர் படைத்த போது இந்த வார்த்தையை இருதயத்தில் வைக்க சொன்னார். என்ன? இதை நீ சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த வார்த்தையை மறந்துட்டார். தன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வாசம் பண்ணவில்லை. அவர் மறந்த நிலையில் இருந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல கூட இயேசு கிறிஸ்து சோதனையை எவ்வாறு ஜெயித்தார் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டே ஜெயித்தார். சரியா? இயேசு மனிதன் என்ற முறையில் அவருக்கு சோதனை வந்தது. அப்படி சோதிக்கப்படும் போது அந்த சோதனையில் சாத்தான் பல வசனங்களை சொல்றான். அப்படி சொன்ன போதும் இயேசு தேவனுடைய வார்த்தையால் சாத்தானை அவர் ஜெயித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நமது எதிராளியான சாத்தானை, உலகத்தை, மாம்சத்தை ஜெயிக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனம் எப்போதும் எனக்குள் பரிபூரணமாய் வாசம் பண்ண வேண்டும். நான் ஒரு காரியத்தை செய்யும் போது அல்லது நான் ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது தேவனுடைய வார்த்தை என்னில் பேச வேண்டும். என் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்கும் போது என்னால் இந்த உலகத்தில் மேனேஜ் பண்ண முடியும். அது என்னை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத வார்த்தை எனக்கு சொல்லித்தரும். அப்ப பவுல் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு எப்பொழுதும் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வசனம் பரிபூர்ணமாய் எண்ணில் வாசமாய் இருக்கும் போது அல்லது எண்ணில் தங்கி இருக்கும் போது நான் என்ன செய்வேன்? இரண்டாவது பகுதி, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை என்ன செய்யுங்கள்? பக்தியுடன் பாடி. அப்ப அதனுடைய ரிசல்ட் இது. தேவனுடைய வசனம் என் இருதயத்தில் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கும் போது நான் பக்தியுடன் அவரை பாடுவேன். ஒருவருக்கொருவர் நான் புத்தி சொல்லுவேன், ஒருவருக்கொருவர் நான் போதிப்பேன். என் இருதயத்தில் அவரை துதிக்கக்கூடிய துதியும் ஆனந்தமும் ஜபமும் ஆராதனையும் இருக்கும். அந்த மன நிறைவு என்னில் இருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 அந்த பகுதி நான் வாசித்தால், நேற்று அந்த பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து
என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. the same result. ஒரு மனிதன் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது ஆவியானவருடைய ஆளுகைக்குள் இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? வசனம் 19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு கர்த்தரை பாடுவார்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுவார்கள். வசனம் 20 எல்லாவற்றிற்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள், அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருப்பார்கள், கிறிஸ்துவுக்கு கீழ் இருப்பார்கள் என்று சொல்லுக. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஆளுகைக்குட்படும்போது அதே ரிசல்ட் இங்கே தேவனுடைய வசனம் என்னில் வாசமாய் இருக்கும் போதும் அதே ரிசல்ட் சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு என்னில் பரிபூரணமாய் வாசம் பண்ண வேண்டும். தேவ வார்த்தை எனக்குள் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை நான் படிக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், ஆராய வேண்டும், என் இருதயத்தில் எப்போதும் வைக்க வேண்டும். அப்போதுதான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த தேவ வசனம் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். என் சோதனைகளிலிருந்து மேற்கொள்ள அது எனக்கு உதவி செய்யும். தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தை என் இருதயத்தில் என்ன செய்து வைத்து. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மில் பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். 5வது உறவு வசனம் 17வது வசனத்தை படிக்கலாம். போதும். 5வது உறவு தேவ வேலையோடு உள்ள உறவு. in relationship to God's work. தேவ வேலையோடு உள்ள உறவு. அதற்கு என்ன பதில்? நாம் எதை செய்தாலும் கர்த்தரின் நாமத்தில் செய்ய வேண்டும். சரியா? கர்த்தரின் நாமத்தில் செய்ய வேண்டும். நேற்று கூட இதை குறித்து நாம் சிந்தித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்தில் தன்னை பற்றி என்ன சாட்சி சொல்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 3வது வசனம் பாருங்கள். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகல, அது கவனமுடையதாய் இருக்கவில்லை. வசனம் 4 எங்கள் இருதயங்களை சோதித் தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். வசனம் 5 நாங்கள் இச்சகமான வசனங்களை சொல்லல, பொருளாசை எங்கிட்ட இல்ல, நாங்க மாயமான வாழ்வு வாழல, அதுக்கு தேவனே சாட்சி. என்ன ஒரு சாட்சி பவுல் சொல்றாரு பாருங்க. அடுத்து பாருங்க வசனம் 6 நாங்கள் யாருக்கும் பாரமாய் இருக்கல. வசனம் 10 விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அப்ப இந்த இந்த பகுதியில பவுல் என்ன சொல்ல வர்றாரு? நாங்கள் எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கு என்று செய்யல, மனிதன் பார்க்கிறார்களே என்று நான் செய்யல, என்னை அப்ரிசியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் செய்யல, என்னை அவர்கள் பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு நான் செய்யல. மாறாக நாங்கள் எதை செய்தாலும் எங்களுடைய இருதயத்தை சோதித்திருக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம், செய்கிறோம். நல்ல ஒரு அருமையான சாட்சி இது. இன்றைக்கு நம்மோடு கூட கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் எதை செய்தாலும் மனிதர்களுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்றே நாம் செய்ய வேண்டும். அத கொலோசியர்ல பவுல் சொல்லும் போது இப்படி சொல்றார், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், whatever you do, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யுங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட மனோபாவம் நமக்கு இருக்கா? அதுதான் 5வது உறவு. அப்ப தேவ வேலையோடு உள்ள உறவு. நேற்று நாம் சிந்தித்தோம், வாட் இஸ் மினிஸ்ட்ரி? ஊழியம் என்பது என்ன? ஆண்டவருடைய நாமத்தினால் ஆண்டவருடைய காரியங்கள்ல அவருக்காக நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஊழியம் என்று கருதப்படுகிறது. அப்ப நாம் எதை செய்தாலும், அது வார்த்தையாக இருக்கட்டும், கிரியைகளாக இருக்கட்டும், நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். அதுதான் 5வது உறவு.
ஆறாவது உறவுக்கு நாம் வருவோம். வசனம் 18 21 வசனங்கள். அது என்ன அப்படின்னா, இன் ரிலேஷன்ஷிப் டு தி ஃபேமிலி, குடும்பத்தோடு உள்ள உறவு. சரியா, குடும்பத்தோடு உள்ள உறவு. அதற்கு என்ன பதில்? பின்னாடி அந்த பதிலை எழுதிக்கிறோம், நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதலாம். சரியா, ரைட். அந்த வசனத்தை படிக்கலாம். 18 21 வசனங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கேற்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கற்றுக் கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. 21. பிதாவே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் உண்டாகிறீர்கள். ரைட். இங்க எத்தனை நபர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் டயர்ட் ஆயிட்டீங்க, அதனால கேள்வி கேட்டாவே அடுத்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டயர்டா இருக்கிறவங்களாம் கை தூங்க பார்ப்போம். சரி, எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சத்தமே கேட்கல. சண்டே கிளாஸ் வசனம் சொன்னதுக்கு கை தட்டுறது மாதிரி இருக்கு. நான் ஒரு கையில சரி, பரவாயில்ல, எல்லாரும் தூக்க பயிற்சி நினைக்கிறேன். எத்தனை நபர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பிரவீன் எத்தனை? 3. இங்க 4. சில பேர் 2 கை காட்டுறீங்க. சரி, எது சரி? 3 4? 4. ஓகே. முதலாவது மனைவிகள், வசனம் 18. 19 புருஷர்கள், 20 பிள்ளைகள், 21 பிதாக்கள். சோ 4 கேட்டகரி மக்கள் சொல்லப்படுது. இவங்க எல்லாருமே எங்க இருக்காங்க? ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க. குடும்பத்துல இவங்க தானே இருப்பாங்க. இல்ல பிரதர், தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா, அது பெரிய கூட்டு குடும்பம். இது சாதாரண குடும்பம். அம்மா அப்பா பிள்ளைங்க, கொஞ்சம் வயதால் முதிர்ந்தவர்கள், பிதாக்கள். சோ 4 கேட்டகரி இங்க இருக்கிறாங்க. அப்ப குடும்பத்தோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வசனம் 18 மறுபடியும் படிங்க. முதல் நபர் யாருன்னா மனைவிகள். அவங்க என்ன சொல்றாங்க? வாசிங்க. கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு என்ன செய்யுங்க? இங்க பார்த்து பேசணும். ஏன்னா சகோதரிகள், மனைவிகள் புருஷர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். சரி, இங்க இருக்கிறவங்கள எத்தனை கணவன் மாதிரி இங்க இருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். சூரியகுமார் கை தூக்கிட்டாரு. லாபின் பிரதர், அங்கிள் எவினேசர் அங்கிள். பிரதர் கீழ்ப்படிவாங்களா? இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. சிஸ்டர் உண்மைதானே, அவங்ககிட்ட கேட்க கூடாது. பாருங்க. அப்ப சகோதரிகள் சகோதரர்களுக்கு அல்லது மனைவிகள் தங்கள் புருஷர்களுக்கு கர்த்தர் நிமித்தமாக எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். இப்ப இவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்ப இங்கே போயிருவோம். வசனம் 19. யாராவது வாசிங்க, நீங்களே வாசிங்க. நல்லா கவனமா கேளுங்க. மறுபடியும் படிங்க சிஸ்டர். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்புறம் இந்த வசனம் உண்மையா அப்படின்னு என் மனைவிட்ட கேட்டா என்னை பத்தி சொல்லுவாங்க. சரி, இப்ப எத்தனை சகோதரனுடைய மனைவிமாரு இங்க இருக்காங்க? இல்ல இப்ப இங்க கேட்கணும். எத்தனை மனைவிகளுடைய, எத்தனை புருஷருடைய மனைவிகள் இங்க இருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். சும்மா வெக்கப்படாதீங்க, சும்மா தூக்குங்க. அவங்கவுங்க தனியா வந்தது நல்லது. ஏன்னு கேளுங்க, இப்படி சில நேரம் பிரச்சனை ஆகி போயிடும். ஏன்னா நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, செய்தி கேட்டு வந்துருவோம். சரி, இருக்கிறவங்க யோசிங்க. உங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும் புருஷர்கள். அப்படி செய்யறாங்களா? செய்றீங்களா? எங்க சூரிய அன்பு கூறாரா சிஸ்டர்? கோபப்படுறாரா? அந்த இன்னொரு வார்த்தையை பாருங்க. அவர்கள் மேல் என்ன செய்யாதீங்க? கசந்து கொள்ளாதீங்க. யாராவது சொல்ல வருவாங்க, நீ போ, எனக்கு தெரியாதா, நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வரியா? சரி, அப்ப பாருங்க, மனைவிகள் கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியும். அப்ப முதல் விஷயம், குடும்பத்தோடு உள்ள உறவுல என்ன தேவை? கீழ்ப்படிதல். அது முதல் பதில், எழுதிக்கங்க. இரண்டாவது பதில் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு கூறுங்கள். அன்பு, சரியா? அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீங்க. மூன்றாவது
பிள்ளைகள் எங்க பிள்ளைங்கள முன்னாடி இருக்கீங்களா? இங்கிட்டு யாரையுமே காணோம். தம்பிகளை கவனிக்கிறீங்களா? ரைட், படிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் என்ன செய்யுங்க? என்னடா கையில கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைகளே, உங்களை பெற்ற அதாவது உங்களுடைய பெற்றார்களுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படி. எத்தனை பேர் பெற்றோர்கள் கீழ்ப்படுகிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். உண்மையான்னு கேட்டுருவோம். யாருமே கீழ்ப்படுகிறது இல்லை. டேய், என்னடா அப்படி சொல்றீங்க? யாருமே கீழ்ப்படுகிறது இல்லையா? சரி, இன்னையில இருந்தாவது கீழ்ப்படிங்க. சரியா? ஏன்? ஏன்னா ஆண்டவருடைய கட்டளை அது. பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அது பாருங்க. அப்படி நாம் கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது? அடுத்த பகுதி பாருங்க. இது தேவனுக்கு பிரியமானது. நம்ம எபேசியர் 6:1 படிக்கிறோம். பிள்ளைகளே, எல்லா காரியத்திலையும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க, இது நியாயம். சரியா? இட் இஸ் ஜஸ்டிஸ். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது அது தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வராது. அப்ப தேவனை பிரியப்படுத்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப உள்ள பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்த உடனே கொஞ்சம் மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்காக அவங்க அப்பா சொல்ல, இதை செய்டா, நீ போப்பா, உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாத, நான் பாத்துக்கிறேன். என் பசங்க சின்ன பசங்க. ஒருத்தர் 7th படிக்கிறார். அவன் பேரு ஜான். ஜான் இப்படி செய் அப்படின்னா, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன், தெரியாதா? 7 வயசு, 7வது படிக்கிறவங்க நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது நமக்கு ஏதோ தெரியாத மாதிரியும் அவங்க எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நமக்கே அட்வைஸ். அப்ப பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது நியாயம், கர்த்தருக்கு பிரியமானது. சரி, அப்ப 1 கீழ்ப்படிதல், 2வது அன்பு, 3வது கீழ்ப்படிதல். சரியா? மறுபடியும் அடுத்து வசனம் 21 பாருங்க. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க? கோபமூட்டாதிருங்கள். இப்போ உங்களுக்கு நல்ல சௌகரியமா இருக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்த கூடாது. கரெக்ட் பிரதர், நல்லா சொல்லுங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு என்னைய போட்டு டார்ச்சர் பண்றாங்க பிரதர். கோபம் வர வைக்கிறாங்க, படின்னு கொள்றாங்க, காலையில உசுப்பி விட்டுறாங்க. நீங்க நல்லா சொல்லிட்டு போங்க பிரதர். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நமது பிள்ளைகள் ஒரு காரியத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது அல்லது ஒரு காரியத்தை அவர்கள் செய்யும் போது அவர்களை நாம் என்கரேஜ் பண்ணணும். கோபம் ஊட்டக்கூடாது. அதெல்லாம் நீ செய்ய முடியாத போடா அப்படி சொல்லக்கூடாது. அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ரைட். அப்ப 6வது விஷயம், குடும்பத்தோடு உள்ள உறவில் கீழ்ப்படிதல், அன்பு, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துதல் இருக்கணும். சரியா? கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து நிறைவு செய்வோம். 22 இருந்து 25 வசனங்கள். சரியா? வாசிக்க வேண்டாம், நீங்கள் குறித்து கொண்டால் போதும். 22 இருந்து 25 வசனங்கள். 7வது உறவு, லாஸ்ட் ஒன், வேலையோடு உள்ள உறவு, இன் ரிலேஷன் டு தி ஒர்க். வேலையோடு உள்ள உறவு என்ன பதில் அப்படின்னா, வசனம் 24 இருக்கு பாருங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா என்ன செய்யுங்க? செய்யுங்க. இங்க எஜமான்கள் வேலைக்காரர்களை பத்தி சொல்லுது. வசனம் 22 பாருங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்க. அப்ப எல்லா வசனத்தையும் சேர்த்து படிக்கும் போது நாம் நமது எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரியா? வேலைக்காரர் என்ற முறையில் எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும், கபடம் இல்லாத இருதயத்தோடு நாம் வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். சரி, அப்ப நமக்கு இந்த உலகத்தில் வாழும்போது விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்ற நிலையில் சில உறவும் கடமைகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் நிறைவு செய்யறேன். முதலாவது உறவு தேவகுமாரனோடு உள்ள உறவு. என்ன செய்ய வேண்டும்? நாம் மேலானவைகளை
நாடவேன். ஏன்? அதற்கு 4 காரணங்கள் படிச்சோம். ஒண்ணு, கிறிஸ்து வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், அவர் மேலான இடத்தில் இருக்கிறார். இரண்டாவது நாம் சிந்தித்தோம், நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். மூன்றாவது, அவருக்குள் நாம் மறைந்திருக்கிறோம். அப்படி என்றால் அவருக்குள் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நான்காவது, நாம் மகிமையில் வெளிப்படுவோம். இரண்டாவது, தனிப்பட்ட உறவுல பழைய பாவத்தை நான் களைந்து புதிய பாவத்தை தரித்து நான் வாழவேன். மூன்றாவது, ஒரு விசுவாசியோடு உள்ள உறவில் கிறிஸ்துவை போல் மன்னிக்கவேன். நான்காவது உறவு, தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு. எப்போதும் தேவனுடைய வசனம் என்னில் பரிபூர்ணமாய் வாசம் பண்ண வேண்டும், அது எனக்குள் வசிப்பதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது, தேவ வேலையோடு உள்ள உறவு. நாம் எதை செய்தாலும் கர்த்தரின் நாமத்தில் செய்ய வேண்டும், மனுஷர்களுக்காக அல்ல, மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தை முன்வைத்து நாம் செய்ய வேண்டும். ஆறாவது, குடும்பத்தோடு உள்ள உறவுல அந்த குடும்பத்தில் கீழ்ப்படிதல் அவசியம், அன்பு, உற்சாகப்படுத்துதல். அடுத்ததாக ஏழாவது, வேலையோடு உள்ள உறவில் எஜமான்கள் வேலைக்காரர்கள் என்ற நிலையில் நாம் மனுஷருக்கு பிரியமாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் பயந்து கபடமில்லாத இருதயத்தோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். வசனம் 24 வாசித்து நிறைவு செய்கிறேன். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் நிறைவேற்றி தேவநாமம் மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சபையார் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன்.
ஃபுல்லா ட்ரைனிங் 7 மணிக்கு பத்திரிக்கை தானே மீட்டிங் வந்து கொஞ்சம் தூங்கிட்டு பிரஸ்ஸப்பா கரெக்டா இருக்கு. ஆமா சொல்றேன் பெரிய தானே. வேற சபை மக்கள் எல்லாம் இருக்காங்களா? எல்லாரும் வந்திருக்காங்க. சரி